இந்தியன் எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் உலகத்திலேயே மிக சிறந்ததான கருதும் ஒரு ரிப்போர்ட். இது ஒரு பட்ஜெட் ஏழை மக்களுக்காக எந்த ஒரு ஸ்கீமும் இல்லை, மிடில் கிளாஸ் மக்களுக்கும் எந்த ஒரு ஸ்கீமும் இல்லை. ஆனால் பட்ஜெட் போட்ட உடனே சென்செக்ஸ் 3000 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நமக்கு கொடுக்க வேண்டிய பணமே கொடுக்கல. எடுகேஷன் 0 கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, ஒரிசா மாநிலங்களில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக. ரயில்வே பட்ஜெட் வந்த பிறகுதான் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இந்த ரயில்வேஸ் எல்லாமே நிறைய ரயில்வே பட்ஜெட்டும் முடங்கி இருக்கு. நமக்கு கொடுக்க வேண்டிய பணமே வராத போது புதுசாக இவங்க ஏதாவது ஒன்று பண்ண போகிறாங்கன்றது நம்ம ரூபாய் நோட்டுக்கான மதிப்பு வந்து குறைய ஆரம்பிக்குதா அப்படின்னு கேட்கும்போது இல்லை டாலர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது அது என்ன மாதிரியான ஒரு பதில் அப்படின்றது. டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னு சொல்றதே ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். 9.6க்கு டாலர் வேல்யூ குறைஞ்சிருக்கு. நீங்களே கால்குலேட் பண்ணலாம். டாலர் வீக்கனும் ஆயிட்டு இருக்கு. அந்த வீக்கான டாலரை வச்சுக்கிட்டு நமக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரதில்லைன்னு மட்டுமே இல்லாமல் இருக்கிற ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வெளியில் போயிட்டு இருக்கு. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸும் போயிடுறாங்க. இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸும் இதில் யாருமே இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பொல்யூஷனுக்காக நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க? இந்த பட்ஜெட்டில் அது குறித்து அறிவிப்பு ஏதாவது வந்திருக்கா? லான்செட் என்ற ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஆராய்ச்சி அறிக்கை. டெத்துன்னு சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, டெத் டியூ டு ஹார்ட் அட்டாக், டெத் டியூ டு லங் டிசீசஸ், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர டெத் டியூ டு பொல்யூஷன் யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால நம்மளுடைய டெத் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணீங்கன்னா பொல்யூஷன்ன்றது தெரியாது. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கரண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா வந்து நிதி அமைச்சர் அவங்க வந்து நிர்மலா சீதாராமன் மேம் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் தாக்கல் தான் இப்போ தமிழகம் முழுவதும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதை பற்றி நீங்கள் முதல்ல என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லிடுங்கய்யா. இந்த பட்ஜெட் வந்து ஒரு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் காலத்திலையும் போன வருஷம் வந்து இது மிடில் கிளாஸ்க்கான பட்ஜெட்டு 12 லட்சத்துக்கு நாங்கள் எக்ஸம்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த பட்ஜெட் வந்து ஒரு கன்சாலிடேஷனாக நான் பார்க்குறேன். இப்போ இருக்கிற எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கன்சாலிடேஷனாக ஒரு மிட் டேர்மாக இருக்கிற பட்ஜெட்டாக பார்க்குறேன். பிக் பேங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னால் ஒரே தடவை மேசிவாக கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எதுவுமே இது பண்ணலை. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால் இது எதுவுமே இதில் இல்லை. ஆனால் ஒன்று, இந்த பட்ஜெட்டில் ஆரஞ்ச் எக்கானமி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது கேட்டீங்க ஆரஞ்ச் எக்கானமி என்றால் என்ன. இது ஆரஞ்ச் எக்கானமியை இது என்ன ஆரஞ்ச் எக்கானமி யாருக்கும் தெரியாது. ப்ளூ எக்கானமினா தெரியும், இந்த சீல இருந்து வரக்கூடியது. இந்த மாதிரி ஒயிட் எக்கானமின்னா இந்த டைரி ப்ராடக்ட்ஸு. இந்த ஆரஞ்ச் எக்கானமின்றது வந்து நம்ம இந்தியாவில் இப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா ஸ்கூல்ஸும் காலேஜஸ்லையும் யூனிவர்சிட்டிஸ்லையும் இப்போ இருக்கிற இந்த விஎஃப்எக்ஸ் இது எல்லாமே அவங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த என்டையர் மார்க்கெட் இந்தியாவில் வந்து $30 பில்லியன் இருக்கு. அதில் $9 பில்லியன் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால் இதை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக ஆரஞ்ச் எக்கானமி அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஊக்கத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு புதுமையான யுக்தியாக நான் பார்க்குறேன் நான். அடுத்தது என்னன்னா பயோ ஃபார்மசூட்டிக்கல்ஸ். இப்போ வந்து ஜென்ரல் ஃபார்மசூட்டிக்கல்ஸை விட பயோ ஃபார்மசூட்டிக்கல்ஸ் மிக அதிகமாக உற்பத்திக்காக இந்தியாவுக்கு ஊக்கம் கொடுக்க போகிறாங்க. ஃபார்மசூட்டிக்கல்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மேலே டேரிஃப் போடலை ட்ரம்ப் ஐயா அவர்கள். ஏன் அவர் போடலைன்னா அந்த ஜெனரிக் மெடிசன்ஸ் அமெரிக்காவுக்கு தேவைப்படுது. அதனால அது மேலே டேரிஃப் போடலை. நம்ம இந்தியாவிலையும் மெடிசன்ஸ் ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கிறதுனால அது மேலே டேரிஃப் போட்டோம்னா அது மிக சிரமமாக இருந்திருக்கும் நம்ம நாட்டுக்கு. இது எல்லாமே இந்த பட்ஜெட்டில் நான் பார்க்குறேன். ஆனால் பட்ஜெட்டை போட்ட உடனே நீங்கள் சென்செக்ஸும் நிஃப்டியும், சென்செக்ஸும் 3000 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு.
அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, கான்ஃபிடன்ஸ் குறைந்து விட்டது. இது எப்படி கான்ஃபிடன்ஸ் குறைந்து விட்டதுன்னு சொல்றோம்னா, அரவிந்த் சுப்பிரமணியம் என்ன சொல்றாருன்னா, யுவர் ஃபிகர்ஸ் டோன்ட் ஆட் அப்ன்னு சொல்றாரு. யுவர் ஓகே. ஃபிகர்ஸ் டோன்ட் ஆட் அப்ன்னு சொல்றதுக்கு என்னன்னா, நம்ம வந்து 8.4 growthம் சொல்றோம். ஆனா 8.4 growth எப்படி நீங்க மெஷர் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். நம்ம 3 மெத்தட்ல மெஷர் பண்ணுவோம். ஜிடிபி. ஒண்ணு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், ம். இன்னொன்னு வந்து இன்கம் மெத்தட். ஓகே. இது 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது. இப்ப எனக்கு ரூ. 1000 வந்ததுன்னா, நான் என்ன ஸ்பெண்ட் பண்றேனோ, எவ்வளோ சேவ் பண்றேனோ, ஸ்பெண்டிங் அட் ₹800 ₹100 ₹200 சேவிங்ன்னு நினச்சிங்க. கரெக்ட்டா அது இருக்கும். ஓகே. நம்பர் 2 நான் அந்த பக்கம் போய் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன், எவ்வளோ சேவ் பண்ணேன், எவ்வளோ சேவ் பண்ணேன்னு சொல்லி 3த்தையும் கால்குலேட் பண்ணும்போது, இன்கம் எல்லாமே சேர்த்து கால்குலேட் பண்ணும்போது ரூ. 1000 தான் வரணும். ம். அது செலவு பார்த்தோம்னா, அதுலயும் ரூ. 1000 வரணும். ஆனா, ஓகே. சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஆனா, இப்போ இருக்கிற ஜிடிபி கால்குலேஷன்ஸ்ல 40% வித்தியாசம் இருக்கு. ஓகே. இதனால இந்த 7.5 நம்பிக்கை நம்பிக்கை கூடு நம்பிக்கை ஊட்டுவதாக இல்லை என்று சொன்னார். இப்ப 7 இப்ப வந்து நம்மளுடைய பட்ஜெட் எல்லாமே எப்படி நம்ம பண்றோம்? ம். எவ்வளோ வரப்போகுது? நம்ம வந்து 7.4 growthல இருக்க போறோம் சொன்ன பிறகு தான் இந்த பட்ஜெட் இப்படி. ஒருவேளை 7.4 இல்லன்னு வச்சுங்க, இந்த பட்ஜெட் எக்ஸர்சைஸே ஒரு மீனிங்லெஸ்ஸாக மாறிவிடும். ஓகே. அவர் என்ன சொல்றாருன்னா, 4% தான் growth இருக்கு அப்படின்றாரு. ம். ஏன்னா 2.5% நீங்க அதிகமாக growth காட்டியிருக்கீங்க. இது அவர் வந்து சொல்றதுக்கு ஏன் நம்ம முக்கியத்துவம் குடுக்குறோம்னா, நம்மளுடைய எக்கானமிக் அட்வைசரா இருந்தவர். அவர் அவர் குடுத்த இந்தியன் எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் உலகத்திலேயே மிக சிறந்ததான ரிப்போர்ட்டாக கருதும் ஒரு ரிப்போர்ட். அதே போல இந்த ரிப்போர்ட்ல நிறைய வார்த்தை ஜாலங்கள் நிறைய இருக்கு. ஓகே. ஸ்ட்ராட்டஜிக் ரிசைலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அது அதனுடைய மீனிங் என்னன்னு யாருக்குமே தெரியல. ம். அதை பத்தி ஃபைனான்ஸ் செக்ரட்டரியும் சொல்லல, ம். ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் சொல்லல. இந்த மீனிங்லெஸ் வார்த்தை ஜாலங்கள் இது அதிகமாக இருக்கு இதுல. அதை அதை எடுத்துவிட்டு பார்த்தோம்னா, இது ஒரு பட்ஜெட் ஏழை மக்களுக்காக எதுவும் எந்த ஒரு ஸ்கீமும் இல்லை. மிடில் கிளாஸ் மக்களுக்கும் எந்த ஒரு ஸ்கீமும் இல்லை. ஓகே. இந்த ரிச்சஸ்ட் பீப்புளுக்கான இருக்கிற ஸ்கீமாக தான் நான் பார்க்குறேன். ஓகே. அதுவும் ரிச்சஸ்டில் மிக அல்ட்ரா ரிச் 4-5 பெரும் முதலாளிகளுக்காக இருக்கிற பட்ஜெட்டாக தான் பார்க்குறோமே தவிர, இது இனீக்வாலிட்டிஸ் இது வந்து இனீக்வாலிட்டிஸ் மிக அதிகமாக இருக்கு இந்தியாவில் அப்படின்னு ஸ்டிக்லெட்ஸ் அண்ட் பிகெட்டி என்ற ஸ்டிக்லெட்ஸ் வந்து அவர் ஒரு நோபல் பிரைஸ் வின்னர். பிகெட்டி என்றவர் வேர்ல்டு இனீக்வாலிட்டியில் தேர் இஸ் அன் இன்ஸ்டிடியூட் ஆன் இனீக்வாலிட்டி அவர் பண்ணுறது அந்த ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா ஒரு யுத்த பூமியாக இருக்கு, இது ரொம்ப கடுமையான சுச்சுவேஷனில் இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்தியன் பாலிசி மேக்கர்ஸ், இந்த இனீக்வாலிட்டிஸ் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஆனால் அதை குறைப்பதற்கோ இண்டிவிஜுவல் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இது 2த்துல நம்ம பார்க்கணுமா. ஒன்று சப்ளை சைடு. நம்ம என்ன பண்ணுறோன்னா, கான்ஸ்டண்ட்டாக சப்ளை சைடில் எல்லாமே நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், இது பண்ணலாம், நம்ம எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் எல்லாம் பணம் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலான்னு பண்ணுறது சப்ளை சைடு. பட் டிமாண்ட் சைடுனா மக்களிடம் பணம் வாங்கும் திறன் இருக்கணும். அது இருக்கானா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த விதமான சிஸ்டமும் வரல. ஓகே. இப்போ இந்த அறிவிப்பில் தமிழ்நாட்டுக்கான அறிவிப்பு அப்படின்னு ஏதாவது இருக்கா ஐயா? தமிழ்நாட்டுக்குன்ற அறிவிப்பு எதுவும் இல்லைங்கம்மா. ஒன்று என்ன இருக்குன்னா, இந்த மினரல்ஸ், ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் நிறைய மினரல்ஸ் இருக்குது. அதனால் அந்த மினரல்ஸ் எல்லாமே
மினரல்ஸ்க்காக ஸ்பெஷலாக ஒரு 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 இது தமிழ்நாடு, கேரளா, ஒரிஸ்ஸா மாநிலங்கள்ல இருக்கிற மினரல்ஸ் எல்லாமே இது ரேர் எர்த்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரேர் எர்த் மெட்டீரியல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக. ஓகே. அதனால அதுக்கு அதுக்கு வந்து ஊக்கத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ம். ரயில்வே பட்ஜெட் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இந்த ரயில்வேஸ் எல்லாமே நிறைய ரயில்வே பட்ஜெட்டு முடங்கி இருக்கு ம். அந்த பட்ஜெட்டு. ஓகே. அதே போல் நமக்கு கொடுக்க வேண்டிய பணமே கொடுக்கல. ம். கொடுக்க வேண்டிய எஜுகேஷன் 0 கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு கொடுக்க வேண்டிய பணமே வராத போது புதுசாக இவங்க ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கன்றது வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயமாக தெரியுது. ஓகே. ஆக்சுவலி நிர்மலா சீதாராமன் மேம் பேசும்போது ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன அப்டின்னா, தொடர்ந்து வந்து பணம் வந்து நம்ம ரூபாய் நோட்டுக்கான மதிப்பு வந்து குறைய ஆரம்பிக்குதா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல டாலர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது, அது என்ன மாதிரியான ஒரு பதில் அப்படின்றது, தொடர்ந்து வந்து நெறைய இடங்கள்ல வந்து ஒரு மத்திய நிதியமைச்சர் அப்படின்றப்போ, அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்ல. தமிழகத்துக்கு நீங்க தொடர்ந்து எதுவும் பண்ணல, ஓகே. ஆனா வந்து நீங்க பேசுற விதத்துலயாவது கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் இல்லையா? இல்லை, ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேங்கம்மா. டாலர் கூட ஸ்ட்ராங் ஆகலை. டாலர் வந்து 7 கரன்சியோட இப்போ விலைன்றது எப்படி நிர்ணயிக்கிறோம்? டிமாண்ட் அண்ட் சப்ளை. ம். இப்போ டாலருக்கு மிக அதிகமாக டிமாண்ட் இருந்ததுன்னு வச்சுங்க, அதனுடைய விலை ஏறும். ஓகே. இப்போ நம்ம இந்தியாவில் ₹92 ஆச்சுன்னா டாலருடைய டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு. ம். ஏன்னா வந்து இப்போ இம்போர்ட் பண்ணணும், நம்மளுடைய ஆயில் எல்லாமே இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதனால அதுக்கு டாலர் தேவை. கோல்டு இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு டாலர் தேவை. அதனால இம்போர்ட்டர்ஸ் எல்லாம் டாலர் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால டாலருக்கு ருபி வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஓகே. ஆனால் டாலர் வேல்யூ 9.6% குறைஞ்சிருக்கு. ஓகே. டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னு சொல்றதே ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். டாலர் வந்து 7 கரன்சியோட சேர்த்து பார்க்கும்போது ம். 9.6 நீங்களே கால்குலேட் பண்ணலாம். பெர்ப்ளெக்சிட்டியில் போட்டு டாலர் வேல்யூ எப்படி குறைஞ்சிருக்குன்னா 9.6க்கு டாலர் வேல்யூ குறைஞ்சிருக்கு. டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகலை. டாலர் வீக்கனும் ஆயிட்டு இருக்கு. ம். அந்த வீக்கான டாலரை வச்சுக்கிட்டு ருபி இன்னும் வீக் ஆயிட்டு இருக்கு. ஓகே. யோசித்து பாருங்க. இது வந்து டாலரோட கம்பேர் பண்ணும்போது அதுவும் வீக் ஆயிட்டு இருக்கு, நம்மளும் வீக் ஆயிட்டு இருக்கோம். ம். அதனால வந்து டாலரும் வீக் ஆயிட்டு இருக்கு. அந்த அவங்க மேடம் சொன்ன மாதிரி டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகவில்லை. ம். ரூபி பாதாளத்தில் போய் கொண்டிருக்கின்றது. ம். இதுதான் இதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரதில்லைன்னு மட்டுமே இல்லாம இருக்கிற ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வெளியில போயிட்டு இருக்கு. ஓகே. நம்பர் 2, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ். இது இது இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாபத்தை ஈட்டி நம்ம வாங்கிக்கலான்ற ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸும் போயிடுறாங்க. ஓகே. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை ஆகுது? ரெண்டும் போயிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸும் இதில் யாருமே இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. ம். இப்போ இந்தியன் கம்பெனிஸு அவங்களுக்கு வந்து 30%லேருந்து 22% நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்கம் டேக்ஸ். ஓகே. ஆனால் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரதில்லை. ம். இதுக்கெல்லாம் காரணம் நம்பிக்கை இல்லா தன்மை. ம். யாருமே இதை எல்லாமே நம்பிக்கை இல்லை. டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்கிறதுனால நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்லைன்றது ஒரு உலக இன்வெஸ்டர்ஸ் நடுவில் இருக்குன்னு சொல்லி அபிஜித் பானர்ஜியும் அரவிந்த் சுப்பிரமணியம் சாரும் சொல்கிறாங்க. ஓகே. இப்போ வந்து இந்த பட்ஜெட்ல வந்து ஏற்றுமதி, இறக்குமதிக்கான வரி விலக்கானது குடுக்கப்பட்டிருக்குது இல்லையா? இது வந்து முதலீட்டாளர்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைம்மா, நிறைய கன்செஷன்ஸ் எதுவுமே இல்லை. ம். இப்போ வந்து நம்ம திருப்பூருக்கு வந்து நிறைய கன்செஷன்ஸ் தேவைப்படுகிறது. ஓகே. ஏன்னா அவங்க மேலே தான் 50% சொல்கிறோம். இன்ஃபேக்ட் 25 ப்ளஸ் அது மேலே 25, அப்போனா 58%. 125% மேலே இன்னொரு 25%. ஓகே. அப்போனா பார்த்தீங்கன்னா 50% கிடையாது, இது 156 அந்த மாதிரி பெர்சன்டேஜ் வருது. ஓகே. இந்த அளவுக்கு பெர்சன்டேஜை நம்ம வந்து
நம்மளுடைய ஆண்டர்பிரினர்ஸ் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத சுமை அது. இப்போ வரைக்கும் நவம்பர் வரைக்கும் என்னென்னா பழைய ஸ்டாக் எல்லாம் இருக்குது, அது எல்லாமே விற்று அந்த பழைய அப்போ ப்ரைஸில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் முடிஞ்சது. இப்போ இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் இனிமேல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க, 24 மணி நேரம் ஒர்க் பண்ணுறவங்க 3 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது இல்லையா? அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்தால் தானே சம்பளம் கொடுக்க முடியும். இப்போ 3 மணி நேரம் ஒர்க் பண்ணும்போது 10 மில்லியன் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு ஏதாவது ஊக்கத்தை கொடுப்பதோ, அவங்களுக்கு ஏதாவது பேங்க் லோன்ஸு கொடுப்பதோ, இதிலிருந்து எப்படி வெளியில் வரதுன்னு சொல்கிறதுக்கோ ஒரு எந்த விதமான சிஸ்டமும் கிடையாது. இப்போ நமக்கு வந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து நம்ம வாங்கிக்கலான்னு சொல்கிறது வந்து அது வரதுக்கு 1.5 வருஷம் ஆகும். 1.5 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுற அளவுக்கு பெரிய பெரிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு மீடியம் சைஸ் என்டர்பிரினர்ஸ், அவங்களால கண்டினியூஸாக அவ்வளோ வரைக்கும் சேலரிஸ் எல்லாம் கொடுத்து பண்ண முடியாது. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படுறாங்கன்றதை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது வந்து கீதா கோவிந்த் மேம் அவங்க சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொல்யூஷன்னால் வந்து 2022 வந்து 17 லட்சம் டெத் வந்து நடந்திருக்கிறதா அறிக்கை சொல்லியிருக்கு. ஸோ இந்த பொல்யூஷனுக்காக நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க? இந்த பட்ஜெட்டில் அது குறித்த அறிவிப்பு ஏதாவது வந்திருக்கா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் கேட்டிருக்கீங்கம்மா. இது நிறைய பேர் அட்ரஸ் பண்ணலை, இந்த பட்ஜெட்லேயும் அட்ரஸ் பண்ணலை. இது வந்து இந்த ரிப்போர்ட் வந்து லான்செட் என்ற ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஆராய்ச்சி அறிக்கை. இப்போ நீங்கள் டெத்துன்னு சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, டெத் டியூ டு ஹார்ட் அட்டாக், டெத் டியூ டு லங் டிசீசஸ், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர டெத் டியூ டு பொல்யூஷன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால் நம்மளுடைய டெத் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிங்கன்னா பொல்யூஷன்ன்றது தெரியாது. ஆனால் இதை எதனால் கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக இந்த வேரியஸ் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை எடுத்து செக் பண்ணாங்க. அந்த செக் பண்ணும்போது இந்த லங்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பிளெயினாக இருக்கிற லங்ஸில் வந்து இந்த மாசு படிஞ்ச லங்ஸு மிக அதிகமாக இருக்குது இந்தியாவில். இந்த மாசு படிஞ்ச லங்ஸ்னால 11 இயர்ஸு கம்மியாகுது உங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. 1800 இந்தியர்களின் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 25 வருஷம். 25 அப்படின்னா ஆவரேஜாக 25 வருஷம் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா டிசீசஸ் எல்லாம் மிக அதிகமாக இருந்தது இந்தியாவில். இப்போ அது 70 வருஷமாக மாறி இருக்கு. ஆனால் இப்போ இந்த பொல்யூஷனால் மிக அதிகமாக இறப்பு நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த பொல்யூஷனை ஏன் நம்ம நிறுத்த முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. பொல்யூஷனை நிறுத்த முடியாதுன்றது ஏன்னா நம்மளுடைய பவர் ஜெனரேஷன் இந்தியாவில் இப்போ எதுக்குமே பவர் தேவைப்படுது. இப்போ நம்மளுடைய லைட்டு எல்லாமே பவர் தேவைப்படுது. 75% கோல் பவர், கோல் மைன்ஸ்லேருந்து எடுக்கிற பவர் தான். இது வந்து டர்ட்டி எனர்ஜின்னு சொல்லுவாங்க. யூரோப்பில் எல்லாமே இந்த கோல் மைன்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில், அமெரிக்கா போல கண்ட்ரீஸில் எல்லாமே கோலை யூஸ் பண்ணுறதே இல்லை. யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அது மிக குறைவாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் இன்னும் கோல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கோல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற டஸ்ட்டு தான் நமக்கு இந்த அளவுக்கு பொல்யூஷனை க்ரியேட் பண்ணுது. இது எஸ்பெஷலி நார்த் இந்தியாவில் உத்தரகாண்ட், பீகார் இந்த ஏரியாஸில் இருக்கிற கோல் மைன்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற பொல்யூஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் ஆகி அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அங்கே லங்ஸ் எல்லாமே மிக அதிகமாக பாதிக்கப்பட்டு அதனால் ஹார்ட் டிசீசஸ் எல்லாமே வருது. இதன் மேலே ரிசர்ச் ஏதாவது பண்ணி அதுக்கு ஏதாவது நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்கலாம்ன்றது ஒரு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி டாவோஸில் சொல்லக்கூடிய, டாவோஸ் மீட்டிங்கில் சொல்லக்கூடிய விஷயத்தை இனி வரைக்கும் யாருமே அட்ரஸ் பண்ணலை இந்தியாவில். எஸ்பெஷலி இந்த
இந்த பட்ஜெட்டில் அதை பற்றி சொல்லி இருந்திருக்கணும். ஆனால் அதை பற்றி சொல்லவே இல்லை. இன்னும் இந்த கோலை வந்து இன்னும் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறோமே தவிர, இந்த கோல்ல இருந்து மாறி நம்ம சோலாருக்கும் இதுக்கும் இமீடியட்டாக 2070 0 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2070 வரைக்கும். ஆனால் சைனாவில் வந்து குயிக்காக இதை வந்து கோலில் வந்து அவங்க ஆல்ரெடி பவர் வந்து நிறைய நான் கோல் பேஸ்ட் பவராக மாற்றி இந்த வருஷம் அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் டபுள் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்போ நம்ம ஏஐல மிக சிறந்த கண்ட்ரியாக வளரணும்னா முதல்ல இருக்கிற லேயர் வந்து பவர். அந்த பவர் இல்லை என்றால் அதுதான் இந்த டேட்டா சென்டர்ஸ் இதெல்லாம். இந்த ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணுற ஏஐ எல்லாமே பவர் கஸ்லர்ஸ் அப்படின்னா நிறைய பவரை இழுக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த டேட்டா சென்டர்ஸ் இந்த பவர் சென்டர்ஸ் எல்லாம் வைக்கிறது. இப்போ சைனா அமெரிக்காவில் வந்து இந்த டேட்டா சென்டர்ஸ் அண்ட் பவரை வந்து நியூக்ளியர் எனர்ஜியோட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் நியூக்ளியர் எனர்ஜி கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. பிகாஸ் நமக்கிட்ட அந்த அளவுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சின்ன சின்ன நியூக்ளியர் பிளான்ட்ஸ் வைக்கிற ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கிடையாது. அதை பற்றி ஏதாவது இருக்கான்னா அது எதுவுமே இந்த என்டையர் பட்ஜெட்டில் கிடையாது. அதனால தான் இந்த பட்ஜெட் ஒரு நெகட்டிவ் பட்ஜெட்னு சொல்கிறேன் நான். ஓகே. இப்போ ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து இந்த விதமான அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கலாம் அப்படின்னா என்ன மாதிரியான அறிவிப்பு இருந்திருந்தால் எல்லாருக்கும் யூஸாக இருந்திருக்கும் சார்? இது மெயினாக சாதாரண மக்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்மா. இப்போது உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன். இப்போது ரூரல் இந்தியன் எவ்வளோ கன்சூம் பண்ணுறாங்கன்னா ஒரு மனிதர் 4000 ரூபாய் தான் ஒரு மாதத்துக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபுட்டு சோப்பு இந்த எவ்ரிடே கன்சம்ஷன் பண்ணுறாங்க. சிட்டியில் இருக்கிறவங்க 6000 ரூபாய் தான் கன்சியூம் பண்ணுறாங்க. இந்த கன்சம்ஷன் மிக கம்மியாக இருக்குது. இவங்க மேலே நம்ம வந்து இந்த இந்த சுமை டாக்ஸேஷன் சுமை எத்தனை டேக்ஸ் பே பண்ணுறாங்க? எல்லாத்துலேயுமே டேக்ஸ் இருக்குது அவங்களுக்கு. எந்த அளவுக்கு டேக்ஸ் சுமை இருக்குன்னா ஆல்மோஸ்ட் 35%. நீங்கள் வேற வேலை எதுவுமே பண்ண வேணாம். உங்களுக்கு டெய்லி நீங்கள் போய் பொருட்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதில் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணுறீங்கன்னு பாருங்கள். சினிமா போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் செல்ஃபோன் அப்டேட் பண்ணும்போது எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறேன்னு பாருங்கள். எல்லா டேக்ஸும் நீங்கள் சேர்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 30% டேக்ஸ் பே பண்ணுறாங்க. மிடில் கிளாஸ் ஏர்னிங் வெறும் 26,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க 90% இருக்காங்க நம்ம இந்தியாவில். பிலோ 26,000. 10% ஆஃப் தி பீப்புள் தான் பிலோ 26க்கு மேலே இருக்காங்க மாதத்துக்கு. இவ்வளோ மிக கம்மியான சேலரிஸ் இருக்கும்போது இவங்களுக்கு வந்து இந்த இந்த சுமை டாக்ஸேஷன் சுமை எங்காவது வெளியூர் போனோம்னா இப்போ தமிழ்நாட்டில் 70 இடத்துல டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறோம். நம்ம இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே போகும்போது டோல் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணுறோம். நிறைய இது காலாவதி ஆயிடுச்சு. ஆனால் அவங்க காலாவதி ஆனாலும் அவங்க கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இத்தனை சுமைகளை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த புவர் பீப்புள் இந்த ஏழை நடுத்தரவு மக்கள் வந்து எப்படியெல்லாம் கஷ்டத்தை மீற போகிறோம்ன்றது இந்த பட்ஜெட்டில் எந்த ஒரு ஆன்சருமே இல்லை. அவங்களுக்கு ஹெல்த் கேர் இப்போ இந்த பிரச்சனையினால அட்லீஸ்ட் ஹெல்த் கேராவது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஹெல்த் கேரில் வந்து 0.3% தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். 0.3% ஹெல்த் கேர். உலகத்திலே 2.5 பெரிய பெரிய கண்ட்ரிலெலாம் 5.5 ஹெல்த் கேர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் 0.3% ஹெல்த் கேர் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஹெல்த் கேர் கொடுக்கலாம் பீப்புளுக்குன்றது இல்லை. எல்லாமே நம்ம வந்து ப்ரைவேட்டில் போய் நம்ம பண்ணணுன்னா நமக்கு மிக சிரமமாக இருக்குது. பெரிய பெரிய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஒன் டிசீஸ் அவே அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. ஒரு டிசீஸ் வந்தால் போகிறோம் ஒரு ஃபேமிலியில், அந்த ஃபேமிலியை அப்படியே அடியோடு போகிற மாதிரி இருக்குது. இதில் வந்து அதே போல் நிறைய ஸ்கீம்ஸை அனௌன்ஸ் பண்ணுறோம். ஆனால் அனௌன்ஸ் பண்ணுற ஸ்கீம்ஸில் 72% ஸ்கீம்ஸு நடைமுறைக்கு கொண்டுட்டு வரதே இல்லை. இந்த கிசான் கார்டன் கொடுக்குறோம், அதுக்கு 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுக்கு
அதுக்கு நிதி ஒதுக்கவில்லை. நிதி ஒதுக்காமல் இருப்பது, ஒதுக்கினால் அதுக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுக்காம இருக்கிறது. அதுவும் இல்லைன்னா இந்த பியூரோக்ராட்டிக் யார் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த ரெட் டேப்பில் இதுக்கு பண்ணுறது. பண்ணால் கூட மிக மோசமாக கரப்ஷனோடு இருக்கிறது. இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் இன் இந்தியான்னு சொல்லி 5 வருஷமாக இந்த ஸ்கில் இதில் ஆயிரக்கணக்கான கோடி வந்து வேஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ஸ்கில் டெவலப்மெண்ட் போர்டு தான் இருக்கே தவிர உள்ள எதுவுமே இல்லை. அங்கே போய் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நாளும் கிளாஸ் எடுக்கிறது இல்லை. ஒருவேளை எடுத்தாலும் அந்த ஒரு நாள் கிளாஸ் எடுத்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன சரி ஸ்கில் இருக்குது. இப்படி இதை எல்லாத்தையுமே இந்த பட்ஜெட் வந்து எதுவுமே அட்ரஸ் பண்ணலை. ஓகே. இந்த ஓவரால் பட்ஜெட் அப்படின்றது வந்து முதலீட்டாளர்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் கொடுக்குதா? முதலீட்டாளர்களுக்கு ஏன்னா இப்போ அப்படியே சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 3000 பாயிண்ட்ஸ் இறங்கி கிராஷ் ஆயிருக்கு. மொத்தமாகவே கிராஷ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எப்படி பெனிஃபிட்டாக இருக்கும் சார்? பெனிஃபிட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைம்மா. ஏன்னா இந்த சமயத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ்டிடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த ஷேர் டிரான்சாக்ஷனுக்கே டேக்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க 0.2லேருந்து 0.5. ஓகே. அதனால் வந்து நீங்கள் அதுக்கும் டேக்ஸ் பே பண்ணணும்னா அது டெஃபினட்டாக எடுத்துடுவாங்க. ஏன்னா இமீடியட்டாக ரொம்ப இதுவாக இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணணும்னா இது மேலே நம்பிக்கை வைத்து இருக்கணும். அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது மீடியம் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். நம்ம இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸே மீடியம் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் தான். பெரிய பெரிய கம்பெனி கிடையாது. இந்தியாவில் அப்ராக்சிமேட்லி 48%, 48% மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ திருப்பூரில் இருந்தீங்கன்னா அவங்க எல்லாமே மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் தான், பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் கிடையாது. இப்போ அதே போல் இந்தியாவில் 5000 கிளஸ்டர்ஸ் இருக்குது. கிளஸ்டர்ஸ்னால் அந்த பர்டிகுலர் பிளேஸில் அந்த ப்ராடக்ட் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்தோம்னா கோயம்புத்தூர் வந்து இந்த வெட் கிரைண்டர் கிளஸ்டர். அதே மாதிரி நிறைய கிளஸ்டர்ஸ் இருக்குது நம்ம நாட்டில். 5000 கிளஸ்டர்ஸ் இருக்குது. இப்போது 200 கிளஸ்டர்ஸை இம்ப்ரூவ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. இருக்கிற கிளஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணதில்லை. அதில் இப்போ புதுசாக நாங்கள் 200 கிளஸ்டர்ஸை இம்ப்ரூவ் பழையதையே திருப்பி 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 நம்ம சொல்லிக்கிட்டு வேறு வேறு பேரை இருக்கிறதுனால நம்மளுடைய நம்பிக்கைத்தன்மை இல்லை என்றது உறுதியாக போகிறது. ஐயா, நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இந்த ஜியோ பொலிட்டிக்கல்னா என்ன? இதனால் என்னென்ன மாதிரியான தாக்கம் எல்லாருக்கும் ஏற்படும் ஐயா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் கேட்டிங்கம்மா. இப்போது நமக்கு வந்து இந்தியாவில் நமக்கு வந்து எண்ணெய் இல்லை. நம்ம வந்து வெளியிலேருந்து தான் வாங்கிக்கணும். எல்லாமே நம்ம வாங்கிக்கிற எண்ணெய் எல்லாமே எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே வெளியிலேருந்து வாங்கிட்டு இருக்கோம். அதனால் ஒருவேளை எந்த காரணத்தை கொண்டும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, பெர் பேரல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதனுடைய தாக்கம் இந்தியாவில் மிக அதிகமாக இருக்கும். ஓகே. இப்போ நேற்று ட்ரம்ப் அவர்கள் இனிமேல் நீங்கள் ரஷ்யாவிலிருந்து ஆயில் வாங்க வேண்டாம், வெனிசுலாவிலிருந்து ஆயில் வாங்கிங்க அப்படின்னு சொல்கிறார். ரஷ்யாவிலிருந்து நம்ம நிறுத்திட்டோம் வாங்கிறது, ஓரளவுக்கு நிறைய நிறுத்தியிருக்கோம். ஆனால் வெனிசுலன் ஆயில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, உலகத்திலேயே வெனிசுலாவில் தான் நிறைய ஆயில் இருக்குது. சவுதி அரேபியாவை விட அங்கே தான் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த ஆயிலுக்கு வந்து சல்ஃபர் கண்டென்ட் மிக அதிகமாக இருக்குது. அந்த சல்ஃபர் கண்டென்ட் சுத்திகரிக்கிறதுக்கு மிக செலவாகும். அதுக்கு நம்ம டெக்னாலஜியும் நம்ம கிட்ட கிடையாது. அது அமெரிக்கன் கம்பெனிஸ் கிட்ட தான் இருக்குது. ஒருவேளை நம்ம அவர் சொல்கிற ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அமெரிக்கன் கம்பெனிஸ்லேருந்து அந்த டெக்னாலஜி வாங்கக்கூடிய நிலைமையில் இருப்போம். அதனால் நம்மளுடைய கூட்ஸ் எல்லாமே, நம்ம இந்த ஆயில் எல்லாமே சுத்திகரிக்கிறதுக்கு காஸ்ட்டு மிக அதிகமாக ஏறிடும். அதனால் நம்ம ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக மாறிடும். ஓகே. அதனால் வெனிசுலாவில் இது பார்த்தீங்கன்னா, இது வந்து குளோபல் பொலிட்டிக்கல் என்வாயன்மெண்ட். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் என்வாயன்மெண்ட்னால அவங்களுக்கு வந்து அவங்க வெனிசுலாவுடைய நாட்டு இப்போ அதிபரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ட்ரக்ஸ் எல்லாமே இது பண்ணுறாருன்னு சொல்லி. அது வந்து
நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. ஓகே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நமக்கு நம்மளுடைய கையில இல்லாத விஷயங்களை இந்த வெளி வெளி உலகத்திலிருந்து நம்ம தலைமையில வந்து விழுந்துட்டு இருக்கு. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். சூப்பரையா. இது வந்து இந்த மாதிரி நிறைய வரக்கூடும் அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்லயே ஒரு கிரைசிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.